ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்ஆர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்ஆரில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஜெஸ்டர் எப்படி செட் பண்ணுறது, எட்ஜ் ஜெஸ்டர்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது எட்ஜ் ஜெஸ்டர்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போது ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம் செட்டிங்ஸில் ஆப்ரேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நாலாவது ஆப்ஷன். ஓகேவா? ஆப்ரேஷன் செட்டிங்ஸ் வாங்க. ஓகே, இப்போ ஆப்ரேஷன் செட்டிங்ஸில் எட்ஜ் ஜெஸ்டர்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆப்ரேஷன் செட்டிங்ஸில் எட்ஜ் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ பாருங்கள். ஓகேவா? எட்ஜ் ஜெஸ்டர் செட்டிங்ஸ் இதில் டபுள் டேப் பண்ணுங்கள். ஓகே, இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் டிக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதை டிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை டிக் பண்ணிடுங்க. ரெண்டாவது ஆப்ஷனை கண்டிப்பாக டிக் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதை வந்து அன்டிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். மூணாவது ஆப்ஷனை அன்டிக் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கு அடுத்த ஆப்ஷனை டிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இதையும் டிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷனையும் டிக் பண்ணுங்கள். மூணாவது ஆப்ஷனை அன்டிக் பண்ணி விட்ருங்க. நாலாவது ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். அஞ்சாவது ஆப்ஷனை அன்டிக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகே, சாரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். மூணாவது ஆப்ஷன் அன்டிக், ஃபோர்த்து ஃபிஃப்த்து டிக் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, அப்படி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது அதுக்கப்புறம் ஓகே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள போய் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஓகே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மாலாக உங்களுக்கு எட்ஜ் ஜெஸ்டர் வேணுமா அப்படின்னு கேட்க பாருங்க. ஸ்மாலாக வேணுமா, மீடியமாக வரணுமா, பிக் வேணுமா, மேக்ஸிமம் வேணுமா அப்படின்னு கேட்கும். நான் வந்து மீடியத்தில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்க்கலாம். கஸ்டமைஸ் த லெஃப்ட் எட்ஜ் மெனு, இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் டபுள் டேப் பண்ணுங்கள். ஓகே, லெஃப்ட் எட்ஜ் மெனுவில் பொதுவாகவே அப்ளிகேஷன் செட் பண்ணுங்கள். அதாவது வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ரைட் எட்ஜ் மெனுவில் வந்துட்டு இந்த காப்பி பேஸ்ட்டு அந்த மாதிரி பட்டதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செட் பண்ணி வைங்க, அது கொஞ்சம் நல்லது. ஓகேவா? ஓகே, அதான் உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் டிஃபால்ட்டாக கொஞ்சம் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபோன் இருக்குது, ஓகே, இந்த மாதிரி நான் நிறையா செட் பண்ணியிருக்கேன். இது எப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏடிடி, அதாவது ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணுங்கள். இதில் செலக்ட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு, நோ கமாண்ட் இருக்குது, பிளகின்ஸு, கஸ்டம் வாய்ஸ் கமாண்ட், டூல்ஸ், அப்ளிகேஷன். ஓகேவா? பொதுவாக லெஃப்ட் எட்ஜ் மெனுவில் அப்ளிகேஷன் செட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் வரிசையாக இருக்கும். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் இதில் தான் எல்லாம் வரிசையாக அதுக்கடுத்து இருக்கும் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே, இதில் வந்துட்டு இதில் டபுள் டேப் பண்ணுங்கள். அப்ளிகேஷனில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த உங்களுக்கு இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எடிட் பாக்ஸில் WH போட்டாலே வாட்ஸ்அப் வந்துடும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி தான். ஓகே, இது இப்படி தான் நம்ம செட் பண்ணுறது. ஓகே, ரைட் எட்ஜ் மெனுவும் இதே மாதிரி தான். லெஃப்ட் எட்ஜ் மெனுவில் என்ன செட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் செட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போது எட்ஜ் ஜெஸ்டர் எப்படி பயன்படுது அப்படின்றத பார்த்துக்கலாமா? ஓகே, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் பட்டன் இருக்கு இல்லையா, ரைட் சைடு பவர் பட்டன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஸ்க்ரீன் கிட்ட நீங்கள் கை வைக்கணும், ஸ்க்ரீனை ஒட்டி. ஓகேவா? இப்போ நான் உதாரணத்தை வச்சு காட்டுறேன் பாருங்க. ராக் கிளிக்கு, ப்ரோக்ராம் செட்டிங்ஸ், அதாவது நீங்கள் இப்படி அதாவது ஒரு விரல் வச்சு, அதாவது ஆள்காட்டி விரல் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த பவர் பட்டன் கிட்ட அந்த பவர் பட்டனுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடு பவர் பட்டனுக்கு பக்கத்துலேயே அந்த ஸ்க்ரீனை ஒட்டி கை வைக்கணும். ஒரு விரல அந்த ஆள்காட்டி விரல வைக்கணும். ஓகேவா? வச்சு அப்படியே பையை ஒன்றா தேய்ச்சிட்டே போகணும். கிளிக்கு இப்படி பையை தேய்ச்சிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். அதில் வச்சுட்டு நீங்கள் கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் விழுந்துடும். ஓகேவா? அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இப்போ அதே மாதிரி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த லெஃப்ட் சைடு கை வச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனை ஒட்டி அப்படி கை வச்சிங்கன்னா அப்படியே தேய்ச்சிட்டே வரணும். அதாவது கீழே மாதிரி தேய்க்கூடாது, ரைட் சைடு அப்படியே தேய்ச்சிட்டு வரணும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு அப்படியே பையை கை வச்சு தேய்ச்சிட்டே போகணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் உதாரணம் இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபோனில் வச்சுட்டு கை எடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஃபோன் விழுந்துடும். இப்போ பாருங்கள். ஓகே, ஃபோனில் வந்துருச்சு. ஓகே, இப்போ யூடியூப்பில் கொடுத்து போவோம். உள்ள போதான்னு பார்க்கலாம். ஓகே, யூடியூப்பில் வந்துருச்சு. ஓகேவா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பவர் பட்டன் பக்கத்தில் அந்த ஸ்க்ரீனை ஒட்டி நீங்கள் ஒரு விரலை வச்சு அப்படியே லெஃப்ட் சைடு தேய்ச்சிட்டே வரணும். ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்னெல்லாம் செட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வரிசையாக இருக்கும். அதில் வச்சு நீங்கள் கை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அப்ளை ஆகிரும். ஓகேவா? இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ பாட்டம் எட்ஜ் மெனு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் பட்டனுங்க மேலே, அதாவது பேக் பட்டனுங்க மேலே கை வைக்கணும். ஒரு நிமிஷம். அதுக்கு மேலே வச்சு கை வச்சுட்டு அப்படியே மேலே மாற தேய்ச்சிட்டு வரணும். ஓகேவா? கோ பேக், ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டம் எட்ஜ் மெனு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது பேக் பட்டனுங்க மேலே, இது வந்து பவர் பட்டனுக்கு கிட்ட இருந்து லெஃப்ட் சைடு தேய்ச்சிட்டு வரணும். இந்த பாட்டம் எட்ஜ் மெனு அப்படின்றது பேக் பட்டனுக்கு மேலே, அதாவது பேக் பட்டனுக்கு மேலே ஒரு ஆள்காட்டி வரல வச்சு மேலே மாற இழுத்துட்டு வரணும். கோ பேக் அப்படி மேலே மாற. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பாட்டம் எட்ஜ் மெனுவில் இருக்கிறத நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம எட்ஜ் மெனு, அதாவது கஸ்டமைஸ் த லெஃப்ட் எட்ஜ் மெனு, ரைட் எட்ஜ் மெனுவில் நமக்கு விருப்பமான எது வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனால் பாட்டம் எட்ஜ் மெனுவில் வந்துட்டு அவங்க அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்மளாவே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஓகே, இவ்வளோ தான் நம்ம எட்ஜ் ஜெஸ்டர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ரைட் எட்ஜ் மெனு, லெஃப்ட் எட்ஜ் மெனுனா என்னென்னா இந்த ஸ்க்ரீன் பக்கத்தில், அதாவது பவர் பட்டன் இருக்க நேரே சைடு இந்த உரை போட்டிருந்தீங்கன்னா அந்த உரை பக்கத்தில் அப்படியே கை ஒரு விரலை வச்சு இப்படி தேய்ச்சிக்கிட்டே வரணும். அதே மாதிரி அந்த சைடு எந்த இதுவும் இருக்காது. நம்ம பவர் பட்டனுக்கு நேரே இந்த லெஃப்ட் சைடு ஸ்க்ரீனை ஒட்டி கை வச்சுட்டு ரைட் சைடு இழுத்து தேய்ச்சிட்டே வரணும் கையை. அதில் வச்சுட்டு நீங்கள் கை எடுத்துட்டீங்க. இப்போ அப்ளிகேஷன் உங்களுக்கு இங்கிலீஷ் வச்சிங்கன்னா ஸ்லாஷ் சொல்லலாம். அப்ளிகேஷன் ஸ்லாஷ் இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு கை எடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம பாட்டம் எட்ஜ் மெனு, அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விரலை வச்சு பேக் பட்டனுக்கு மேலே கை வைக்கணும். ஓகேவா? பேக் பட்டனு மேலே கை வச்சு அப்பில் தேய்ச்சிட்டு வரணும். இல்லைனா இந்த ரீசன்ட் ஆப்ஸ் அந்த பட்டனுக்கு மேலே. ஓகே, ரீசன்ட் ஆப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே, அதாவது உங்களுக்கு சில செல்லில் வந்து ரிவ்யூ பட்டன் அப்படின்னு இருக்கும், அதுக்கு மேலே கை வச்சு கூட நீங்கள் மேலே மாற தேய்ச்சிட்டு வந்தால் கூட விழும். ரெண்டு பக்கமும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். பேக் பட்டனுக்கு மேலே கை வச்சு தேய்ச்சிக்கலாம். இல்லை ரீசெண்ட் ஆப்ஸ், இல்லைனா சில செல்லுக்கு ரிவ்யூ பட்டன், அந்த ரிவ்யூ பட்டனுக்கு மேலே வச்சு அப்படியே கையை வச்சு மேலே மாற தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்க அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன், அதாவது கோ பேக்கு, ஹோம் ஸ்க்ரீனு, ரீசெண்ட் ஆப்ஸு, இல்லைனா ரிவ்யூ, அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன், குயிட் செட்டிங்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த எட்ஜ் ஜெஸ்டரில் உள்ளது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நம்ம சேனல் குரூப், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு இந்த இதில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி மறக்காமல் கேட்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஒரு லைக் ஒத்தக்கி பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். Settings.